ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். இன்றைக்கி சஷ்டி விரதத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் பிரசாதம் தேன் திணை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் திணையை 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் கீழே ஆற வச்சு எடுத்துக்கலாம். சன் ட்ரை பண்ணணும்னு இல்லை, ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சுக்கு 2 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய மீந்துச்சு அப்படின்னா திருப்பி இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு 2வது வாட்டியும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த திணை லட்டுக்கு ஸ்வீட்டுக்கு நான் ஜாகரி எடுத்திருக்கேன். அரை கப் வெல்லத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு எதுவும் தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் திக் ஆகிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நல்லா திக் ஆன உடனே நம்மளுடைய திணை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேனும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளை தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக பிசுன்னு தான் இருக்கும். அதனால் கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நீங்கள் அதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தேன் திணை லட்டு எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்தி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். See you guys.